வெல்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ் ஆல்சோ ப்ரிப்பரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ்ல போட்ட எம்சிக்யூக்கு சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றேன். இது வந்து டே 4 சரிங்களா? டே 4 தான் இது. ஸோ ஆல்ரெடி வந்து நான் ஒரு ப்ரீவியஸாக வந்து ஒரு 3 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டேட்டஸ்ல போட்ட கொஸ்டின்ஸ்க்கு. ஸோ அதில் வந்து ஒரு சில எனக்கு என்னால் வந்து கொஸ்டின்ஸை வந்து நான் அதில் இன்க்ளூட் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இந்த வீடியோஸில் வந்து கொஸ்டின்ஸை இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுத்தது. ஸோ அதனால வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் டைப் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து என்னன்னா அந்த டயக்ராம்லாம் இருக்குல்ல, டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் சொல்லும்போது, எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. ஸோ அதான். ஸோ இந்த வீடியோஸ் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ், டிஎன்ஏபி as well as கேட், இஸ்ரோ. ஸோ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் வந்து ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக முழுசாக வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பாருங்க. அப்போ தான் வந்து உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு கேட் ஜோன் ட்ரேடிங் கேரியர் ஃபார் இயர்ஸ். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ்ல போட கொஸ்டின்ஸோட சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டா பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயத்தை சொல்ல விரும்புறேன். என்னன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஃபார் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் சிவில். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ as well as நீங்க வந்து டிஆர்பிக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து பாதி ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து செகண்ட் பேட்ச் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ண போறேன். யாராவது வில்லிங்கா இருந்தா, எனி ஆஸ்பிரண்ட்ஸ் இஃப் யூ ஆர் வில்லிங் ப்ளீஸ் ஜாயின். அண்ட் as well as டிஎன்இபிக்கும் வந்து கிளாஸஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ ஏதாவது என்கொயரி இருந்ததுன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் மீ 9840. என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து என்னன்னா 9840813724. நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து கோர்ஸ் டீடைல்ஸ் இல்ல கிளாஸ் டீடைல்ஸ் பத்தி நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ எங்களோட இன்ஸ்டியூஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கேட் ஜோன் இன்ஸ்டியூஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சில வந்து நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து கேட் ஜோன்ல வந்து படிச்சுட்டு செலக்ட் ஆகி போயிருக்காங்க. ஸோ இந்த தடவையும் வந்து ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். ஸோ அதுக்கான அதுக்கான முயற்சிகளை வந்து நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க உங்களுக்கு விருப்பமா இருந்ததுன்னா இங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ தான் கொடுத்துருந்தேன் நான். சிஸ்டம் வித் கேரக்டரிஸ்டிக் இக்குவேஷன் எஸ் கியூப் பிளஸ் 14s ஸ்கொயர் பிளஸ் 56s பிளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0 சொல்லியிருக்காங்க. வில் பி ஸ்டேபிள் கண்டிஷன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து என்ன, இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேன்ற மாதிரி நம்ம பண்ணணும். சரியா? வேல்யூ ஆஃப் கே வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஆனா இங்க வந்து சிஸ்டம் வந்து ஸ்டேபிள்ன்ற ஒரு விஷயம் சொல்லியாச்சு. சரியா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ எஸ் கியூப் பிளஸ் 14s ஸ்கொயர் பிளஸ் 56s பிளஸ் கே. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா அடுத்த பேஜ்ல நான் எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து ஒன்றும் கிடையாது. எஸ் கியூப் பிளஸ் 14s ஸ்கொயர் பிளஸ் 56s பிளஸ் கே வந்து கொடுத்துருக்காங்களா, இது கிவன் டேட்டா. நம்ம வந்து கே வேல்யூ ஃபைன் பண்ணும். சிஸ்டம் வந்து ஸ்டேபிள்ன்ற ஒரு விஷயம் சொல்லியாச்சு. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கேரக்டரிஸ்டிக். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இதை வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஸோ சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ வந்து ஆக்சுவலா இங்க வந்து சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்குன்ற ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து என்னன்னா கேவோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டினோட நோக்கம். ஸோ இப்போ வந்து இந்த கொஸ்டின் வந்து எந்த எக்ஸாம் போனாலும், அதாவது டிஆர்பியா இருந்தாலும் சரி, இல்ல கேட்டா இருந்தாலும் சரி, இல்ல டிஎன்ஏபியா இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த 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 டெக்னிக், இதை நம்ம சால்வ் பண்ற டெக்னிக் தெரிஞ்சாலே வந்து இதுல ஈஸியா மார்க் வாங்க முடியும். ஈஸியான விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்றோம். இது ஆக்சுவலா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேப்லேஷன், அதாவது டேப்லேஷன் மெத்தட்ல நம்ம எழுதணும் இந்த விஷயத்த. கிவன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து டேப்லேஷன், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எஸ் கியூப் இருக்குல்ல, ஸோ அந்த அந்த எஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் வந்து எங்க எழுதணும், கீழே டவுன்வர்ட்ல எழுதணும். அதுக்கப்புறம் வந்து 56 எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட் 56, ஸோ அதை இங்க எழுதணும். அப்புறம் இது கான்ஸ்டன்ட் கே, அதோட வேல்யூ இங்க எழுதணும். ஸோ அது மாதிரி மேல கீழே மேல கீழே மேல கீழே அந்த மாதிரி ரிப்பீட்டடா எழுதிட்டு போவோம். இது வந்து இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதனால விட்டாச்சு. சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஆக்சுவலா இந்த டேபிள வந்து என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிள் வந்து எப்படி ப்ரொசீட் பண்ணா, இது 56 into 14 minus 1 into k divided by 14. சிம்பிளா இந்த மாதிரி பாத்துங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க, ஏபிசிடி டேபிள் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா, நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பிசி மைனஸ் ஏடி டிவைடட் பை சின்ற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன வரும்னா பிசி மைனஸ் ஏடி பை சின்ற மாதிரி வரும். ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து என்னன்னா, இந்த இதுக்கு ஸ்ட்ரைட்டா பார்த்தீங்கன்னா அங்கே ஜீரோன்ற மாதிரி வரும். ஸோ அடுத்தது எஸ் பவர் ஜீரோ, அதுக்கு வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சேம் இதே ப்ரொசீஜர் தான். ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் கே கிடைக்கும். சரியா? இப்போ நீங்க சால்வ் பண்ணும்போது என்னன்னா, நீங்க சிஸ்டம் வந்து ஸ்டேபிள்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் த ரவுத் ஏரியா வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் ரவுத் அரே வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா first column of ரவுத் டேபிள் ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் ரவுத் டேபிள் வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவா இருக்கணும். ஏன்னா சிஸ்டம் வந்து ஸ்டேபிள் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஸ்டேபிள்ன்ற கண்டிஷன் புரிஞ்சுது. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த ரெண்டு அதாவது இந்த எஸ் பவர் 1ல வந்து ஒரு சம் வேல்யூ இருக்கு, எஸ் பவர் 0ல ஒரு சம் வேல்யூ இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து கிரேட்டர் தென் 0ன்ற மாதிரி போடணும். ஏன்னா இங்க கேன்ற வேல்யூ அப்பதான் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ 56 cross 14 minus k divided by 14 is greater than 0. ஸோ கே வந்து ஆக்சுவலாக 14 வந்து இங்கே இருக்கு. அந்த 14 ரைட் ஹேண்ட் சைடில் போச்சுன்னா 0 ஆயிடும். ஸோ இப்போ கே வந்து நெகட்டிவ் கே இருக்கு. ஸோ அதை அந்த சைடு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ கேவோட வேல்யூ வந்து லெஸ்ஸர் தென் 56 cross 14 இது வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஆஸ் வெல் அஸ் இது ஒரு கண்டிஷன். அண்ட் கேவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிரேட்டர் தென் 0ன்ற வந்து இன்னொரு கண்டிஷன். ஸோ ரெண்டு கண்டிஷன் கிடைச்சது. ஸோ நம்ம வந்து 56 cross 14 இருக்குல்ல, அதை மல்டிப்ளை பண்ணிடுவோம். மல்டிப்ளை பண்ணா 6 4s are 24, 5 4s 20, 22 and 56 கிடைக்குது. ஸோ 4 8 7 784ன்றது இதுக்கு ஆன்சர். ஸோ கே வந்து லெஸர் தென் 784. ஸோ ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ரெண்டு கண்டிஷனையும் மெர்ஜ் பண்ணி எழுதுனாலே இதுக்கு சொல்யூஷனா இருக்கும். கே வந்து கிரேட்டர் தென் 0 அண்ட் லெஸர் தென் 784. ஸோ இதான் வந்து ஆன்சர். ஸோ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அதாவது கே வந்து லெஸர் வெயிட் பண்ணுங்க. கே வந்து கிரேட்டர் தென் 0 அண்ட் லெஸர் தென் 784. ஆக்சுவலா இங்க வந்து நான் சிம்பிள் வந்து கரெக்டா எழுதல பாருங்க. கே வந்து என்ன பண்ணும், லெஸர் தென் கிரேட்டர் தென் 0ன்ற மாதிரி இருக்கணும். அண்ட் லெஸர் தென் 784. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். பட் ஆனால் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இங்க கரெக்டா நான் கொடுக்கல. ஸோ தப்பு தான். ஸோ இதுதான் கரெக்ட். சரியா? ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இன் கண்ட்ரோல் சிஸ்டம் if g is the gain then damping varies with அப்படி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து g வந்து கெயின்னு சொல்லிட்டாங்க, damping varies with இதுதான் கொஸ்டின். ஸோ நம்மளுக்கு வந்து ஜென்ரலா வந்து செகண்ட் ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து தெரியும். செகண்ட் ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், ஜெனரல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா ஒமேகா n ஸ்கொயர் டிவைடட் பை s ஸ்கொயர் பிளஸ் 2 zeta ஒமேகா ns பிளஸ் ஒமேகா n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஒமேகா n ஸ்கொயர் இருக்கும். ஸோ இந்த டினாமினேட் பார்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலா மேல நியூமரேட்டர் இருக்குல்ல, அது வந்து ஜஸ்ட் கெயின் தான். அது ஒன்றும் கிடையாது. நியூமரேட்டர் வந்து கெயின் தான். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு சிம்பிளா என்ன சொல்லலாம், கெயின் டிவைடட் பை s ஸ்கொயர் பிளஸ் 2 zeta ஒமேகா ns பிளஸ் ஒமேகா n ஸ்கொயர்ன்ற மாதிரி வரும். ஸோ இதை கம்பேரிசன் பண்ணீங்கன்னா கெயின் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா n ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ அப்போ சிம்பிளா என்ன சொல்லலாம், ஒமேகா n வந்து என்ன சொல்லணும்னா இஸ் ஒமேகா n வேல்யூ வந்து ஒன்றும் கிடையாது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜின்ற மாதிரி நம்மளுக்கு கிடைச்சது. சரியா? ஸோ இது ஒரு விஷயம். ஆக்சுவலா அவங்க ரிலேஷன் வந்து என்ன கேட்டுக்கோங்கன்னா டேம்பிங் ரேஷியோக்கும், அதாவது டேம்பிங்க்கும் ஜிக்கும் உள்ள ரிலேஷன் கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒமேகா n-க்கும் ஜிக்கும் உள்ள ரிலேஷன் ஃபைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து டேம்பிங்க்கும் ஒமேகா n-க்கும் வந்து உள்ள ரிலேஷன் ஃபைன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த ஒரு விஷயம் சொல்லிட்டோமா. செகண்ட் வந்து என்னன்னு பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த s ஸ்கொயர் பிளஸ் 2 zeta ஒமேகா ns பிளஸ் ஒமேகா n ஸ்கொயர் இருக்குல்ல, அதை எழுதிப்போம். s ஸ்கொயர் பிளஸ் 2 zeta ஒமேகா ns பிளஸ் ஒமேகா n ஸ்கொயர் இருக்குல்ல, அதோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0ன்னு இருக்குமா. இதுக்கு வந்து ஆக்சுவலா போல் லொகேஷன் கண்டுபிடிக்கணும். போல் லொகேஷன் அதை ஆக்சுவலா சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா s ஈக்குவல் டு மைனஸ் ஜீட்டா ஒமேகா n பிளஸ் ஆர் மைனஸ் ஜே ஒமேகா டி இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ரூட்ஸ் கிடைச்சிருக்கும். இந்த ரூட்ஸ் வந்து ஒன்றும் கிடையாது. ரூட்ஸ் வந்து ஒன்றும் கிடையாது. இந்த ரியல் பார்ட் ஆஃப் ரூட்ஸ் இருக்குல்ல, அது வந்து என்ன சொல்லுதுன்னா the real part of roots real part of the root இருக்குல்ல, ரியல் பார்ட் வந்து எதை பத்தி சொல்லுதுன்னா damping பத்தி சொல்லும். ஸோ ரியல் பார்ட் ஆஃப் த ரூட் டெல்ஸ் அபவுட் த damping அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் த ரூட் இருக்குல்ல, அது டெல்ஸ் அபவுட் த damped frequency of oscillation. Damped frequency of oscillation. So real part of the roots tells about the damping and imaginary part of the roots tells about the damped frequency of oscillation அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ எஸ் ஓட லொகேஷன் பார்த்தீங்கன்னா இமேஜினரி அண்ட் கான்ஜுகேட் தான். ஆக்சுவலாக இது வந்து ரூட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து இமேஜினரி அண்ட் கான்ஜுகேட். ஸோ இமேஜினரி அண்ட் கான்ஜுகேட்னா டேம்பிங் ரேஷியோ வந்து எவ்வளோ எதுக்குள்ள இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0, டேம்பிங் ரேஷியோ லெஸர் தென் ஈக்குவல் டு 1. ஆக்சுவலாக 0லேருந்து 1க்குள்ள இருக்குன்ற மாதிரி அர்த்தம். ஸோ இதுதான் வந்து ரூட் லொகேஷன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதுல வந்து என்ன சொல்றேன்னா இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பான்ஸ் வந்து என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சி ஆஃப் டி
C of t ஓட வேல்யூ வந்து ஒன்றும் கிடையாது 1 minus e power minus zeta omega n t divided by root of 1 minus zeta square into sin omega dt plus thetaன்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ், அதாவது அவுட்புட் ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். ஸோ இந்த இதுக்கு இந்த இதுக்கு அவுட்புட் ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். இப்போ வந்து இல்ல டைம் கான்ஸ்டன்ட் எக்ஸ்போனென்ஷியலா டீகேயிங்கா இருக்குல்ல, அந்த இதுல வந்து டைம் கான்ஸ்டன்ட் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டைம் கான்ஸ்டன்ட் வந்து என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இதை வச்சு என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, the decaying exponential as a time constant, the decaying exponential as a time constant equal to 1, that is equal to 1 by zeta omega n. So இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, zeta omega n ஓட வேல்யூ வந்து 1, zeta ஓட வேல்யூ வந்து 1 by omega n. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஒமேகா எனுக்கும் கெயினுக்கும் வந்து ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சிருந்தோம். ஒமேகா வந்து ரூட் ஜின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ சிம்பிளா வந்து டேம்பிங்க்கும் ஒமேகானுக்கும் என்ன சொல்லுவோம்னா, டேம்பிங் ஈக்குவல் டு 1 by ரூட் ஜின்ற மாதிரி சொல்லுவோம். சரியா? 1 by ரூட் ஜின்றது கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன்ஸ் எது மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அதுதான் வந்து மேட்சிங்கான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். In the given network, what is the value of I? So given network, what is the value of I ன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, இதுக்கு நான் டயக்ராம் ட்ரா பண்றேன். புரியுதா? ஆக்சுவலா இப்போ கொஸ்டின் படிப்போம். இந்த given network, what is the value of I என்ற மாதிரி கேட்டிருக்கேன். ஸோ இந்த ஐயோட வேல்யூ தான் என்னன்ற மாதிரி கேட்டிருக்கேங்க. சரியா? ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்னா, தெவெனின்ஸ் ஈக்குவலண்ட் வச்சுட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ இது ஆக்சுவலா தெவெனின்ஸ் ஈக்குவலண்ட்ல எப்படி எடுத்துட்டு போகணும்னு பாத்தீங்கன்னா, தெவெனின்ஸ் தியரம் வச்சு சால்வ் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து VTH ஃபைண்ட் பண்ணோம். ஸோ VTH அண்ட் RTH அண்ட் RL. ஸோ இங்க RL பாத்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் 3 ohm தான் வந்து RL. ஸோ 3 ohm வந்து RL. சரியா? இப்போ நம்ம வந்து VTH RTH அண்ட் RL இதை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணோம்னா ஐயோட வேல்யூ ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து RTH வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். RTH ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வோல்டேஜ் சோர்ஸை வந்து என்ன பண்ணணும்னா, வோல்டேஜ் சோர்ஸை வந்து ஷார்ட் பண்ணணும். அண்ட் கரண்ட் சோர்ஸை வந்து வோல்டேஜ் சோர்ஸ்னு எழுதிக்கிறேன். வோல்டேஜ் சோர்ஸை வந்து ஷார்ட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸை வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து RTH ஃபைண்ட் பண்ணுறதுக்கான விஷயம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து என்ன பண்ணணும், இந்த 3 ohm வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அப்பதான் இது ஓப்பன் சர்க்யூட்டா மாறும். ஸோ அதுக்கப்புறம் வந்து RTH ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ அக்ராஸ். ஸோ இந்த இப்போ பாருங்க என்னவா மாறும்னு பாத்தீங்கன்னா, ஸோ அந்த கரண்ட் சோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் வந்து ஷார்ட் பண்ணணும். ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலா வந்து இதுதான் வந்து RTH-ஆ இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து 1 ohm தான். ஸோ இது 1 ohm, இதுவும் 1 ohm, இதுவும் 1 ohm, இதுவும் 1 ohm. ஸோ எல்லாமே 1 ohm தான். ஸோ இப்போ சிம்பிளா என்ன சொல்லணும்னா, 1 ohm இஸ் பேரலல் வித் 3 ohm ரெசிஸ்டர் சொல்லலாம். ஸோ RTH வந்து என்னன்னா, RTH is equal to R1 R2 divided by R1 plus R2. சிம்பிளா வந்து என்ன சொல்லணும்னா 3/4 ohmன்றது கரெக்ட். ஸோ RTH equal to 3/4 ohmன்ற மாதிரி கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுல இருந்து நம்ம VTH-உம் சிமிலரா ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து மெத்தட் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து 1 ohm and 1 ohm இருக்குல்ல, அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 2 ohm வச்சுக்கிறேன். 2 ohm ஆக்சுவலா 2 ohm எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 15 ஆம்பியருக்கு பேரலா இருக்கு. அது ஆக்சுவலா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றேன். current source in parallel with resistance can be transformed into voltage source in series with resistance. ஸோ அதுதான் விஷயம். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றேன். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா 30 volt வரும். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும்னா 30 volt கிடைக்கும். ஸோ 30 volt இங்க வந்து என்ன இருக்குன்னா ஒரு 2 ohm இருக்கு. ஸோ அதாவது 1 ohm வந்து சீரிஸ் வந்து அது வந்து 2 ohm ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா ஒரு 1 ohm இருக்கு. சாரி, இந்த 1 ஓமையும் இந்த 1 ஓமையும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த சர்க்யூட் இந்த இடத்து தான் நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்றீங்க. பாத்தீங்க, இந்த இடத்து தான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றீங்க. ஸோ அப்போ வந்து பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் வந்து 1 ஓம், அடுத்தது வந்து ஒரு 1 ஓம் இருக்கு. ஸோ அந்த 1 ஓமையும் வந்து வரைஞ்சிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த 1 ஓம் இப்போ ஒரு பேரலல் ஷண்ட் பிரான்ச்ல வந்து ஒரு 1 ஓம் இருக்கு, அதையும் போட்டுருவோம். நெக்ஸ்ட் ஒரு 5 வோல்ட் இருக்கு. சரியா? 5 வோல்ட் பிளஸ் மைனஸ் 5 வோல்ட் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு VTH. ஸோ இப்போ வந்து இது வந்து என்னன்னா VTH பிளஸ் மைனஸ் இங்கே கால்குலேட் பண்ணுறது VTH. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம வந்து VTH நம்ம சொல்லிட முடியும். ஸோ இங்கே எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்ற விஷயம் பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வந்து ஒரு KVL மட்டும் அப்ளை பண்ணுவோம்.
ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ரைஸ் பொட்டன்ஷியல் ரைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பொட்டன்ஷியல் ட்ராப் தான். ஸோ 4i நெக்ஸ்ட் திரும்ப வந்து ட்ராப் தான், தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 25 4i இஸ் ஈக்குவல் டு 25 கிடைக்கும். ஸோ தட் இம்ப்ளைஸ் i இஸ் ஈக்குவல் டு 25/4 கிடைக்கும். ஸோ இங்க போற கரண்ட்டை ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது i1 வச்சுக்கிறேன். ஸோ i1 மாத்திக்கிறேன் இதை. ஸோ i1 வந்து என்னன்னா 25/4. ஸோ இங்க வர கரண்ட் வந்து 25/4. ஸோ அப்போ VTH என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா VTH இஸ் ஈக்குவல் டு 25/4, அது 1 ohm தான். ஸோ இன்ட்டு 1 + 5ன்ற மாதிரி கிடைச்சிருக்கும். சிம்பிளா வந்து 45/4ன்ற மாதிரி VTH கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம வந்து என்னன்னா I கால்குலேட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து VTH வந்து ஒன்றும் கிடையாது, 45/4 வோல்ட். ஸோ RTH என்ன ஃபைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா போன இதில் ஃபைன் பண்ணியிருக்கோம். RTH 3/4 ohm, 3/4 ohm, இங்கே வந்து ஒரு 3 ohm. ஸோ இது வந்து 3 ohm. ஸோ இப்போ இங்கே போகிற கரண்ட் தான் I. ஸோ I வந்து ஒன்றும் கிடையாது, I ஈக்குவல் டு VTH டிவைடட் பை RTH ப்ளஸ் RLன்னு வரும். ஸோ VTH பார்த்தீங்கன்னா 45/4, RTH பார்த்தீங்கன்னா 3/4, 3/4 + 3. ஸோ சிம்பிளா I இஸ் ஈக்குவல் டு சொல்லிடலாம். ஸோ அப்போ வந்து 4 இங்கே சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்னா 45 டிவைடட் பை 4 3s are 12, 12 + 3 15 டிவைட் பை ரெண்டுமே வந்து டினாமினேட்டர் வந்து 4 வந்துடும். சரியா? ஸோ ஃபைனலாக வந்து இதுக்கு வந்து 3 ஆம்பியர்ன்ற மாதிரி கிடைச்சது. ஸோ ஆப்ஷன் வந்து எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபோர்த் கொஸ்டின்ல வந்து ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் த எலமெண்ட் ஷோன் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்காங்க. நான் இந்த டயக்ராம் வரையில, எதுவுமே டயக்ராம் வரையில. ஸோ டயக்ராம் வரைஞ்சிடறேன் ஃபர்ஸ்ட். ஸோ இதுதான் இந்த டயக்ராம் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருந்தாங்க. ஸோ VI கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரியா? ஸோ இது V, இது I. ஸோ எல்லாமே VI கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இது வந்து லீனியரா நான் லீனியரான்னு பார்ப்போம். ஆக்சுவலா லீனியரா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கணும். கம்ப்ளீட்டா ஆரிஜின், அதாவது இது கம்ப்ளீட்டா ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கணும். பாசிஸ் த்ரூ தி ஆரிஜின் இருக்கணும். ஆனா இங்க வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. ஸோ வந்து கண்டிப்பா வந்து இது லீனியர் கிடையாது. ஸோ லீனியர் வராது. ஸோ நான் லீனியர் வந்து பி, கண்டிப்பா ஆப்ஷன் பி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் லீனியர். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்டிவா பேசிவா பார்ப்போம். ஆக்டிவா பேசிவா அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கணும். சரியா? நெக்ஸ்ட் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் பார்க்கணும்னா ஆக்சுவலா ஆக்டிவ்னா வந்து என்ன, சாரி பேசிவ்னா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பேசிவ்னா வந்து என்னென்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் வரும். எல்லாமே வந்து எப்போ வந்து அது பேசிவ் சொல்லுவீங்கன்னா இப்போ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, வேல்யூ வந்து கிரேட்டர் தன் ஈக்குவல் 0 இருக்கணும், இண்டக்டன்ஸோட வேல்யூ கிரேட்டர் தன் ஈக்குவல் 0 இருக்கணும், கெப்பாசிட்டன்ஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் 0 இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஸ்லோப் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது எப்படி வந்திருக்குன்னா ஒன்றுல வந்து பாசிட்டிவா இருக்கும், இங்க ஸ்லோப் வந்து பாசிட்டிவா இருக்கும், ஒரு சைடு நெகட்டிவா இருக்கும். ஸோ அதனால வந்து என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பா வந்து பேசிவ் வராது, ஜஸ்ட் ஆக்டிவ் தான் இது. சரியா? ஆக்டிவ் தான் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பைலேட்டரலா யூனிலேட்டரலான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பைலேட்டரலா யூனிலேட்டரலா பார்க்கணும். பைலேட்டரல்னா வந்து ஒன்றும் கிடையாது, it offers the same impedance for either direction of the current flow. அதுதான் வந்து bilateral. It offers the same impedance. It offers the same impedance for the either direction of the current flow. So அதுதான் வந்து bilateral. So impedance, it offers the same impedance for it offers the same impedance for either direction of the current flow. Either direction of the current flow. So இப்போ இது ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சைடு இன்ஃபிடன்ஸ் பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும், ஒரு சைடு இன்ஃபிடன்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கும். ஸோ இது வந்து சிம்பிளா வந்து என்ன சொல்லலாம்னா யூனிலேட்டரல் சொல்லிடலாம். ஸோ ஆப்ஷன் இங்க வந்து எதுனா பி, சி அண்ட் இ தான் வருது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The point of intersection of two or more branches in any network is known as கேட்டிருக்காங்க. The point of intersection of two or more branches in any network. For example இது ஒரு நெட்வொர்க் வச்சுங்க. ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன்னு வச்சுங்க. இது ஒரு சம் நெட்வொர்க். ஸோ இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் பாத்தீங்கன்னா R1 வச்சுக்கிறேன், இது R2 வச்சுக்கிறேன், இங்க R3 வச்சுக்கிறேன், இங்க R4 வச்சுக்கிறேன். The point of intersection of two or more branches. ஸோ இதுல எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குன்னா இது ஒரு பிரான்ச். ஸோ இந்த இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச். மொத்தம் பிரான்ச் பாத்தீங்கன்னா இங்க வந்து 5 பிரான்ச் இருக்கு. ஸோ 5 பிரான்ச் இருக்குல்ல, இங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இங்க வந்து 3 பிரான்ச் இன்டர்செக்ஷன் ஆகும். ஸோ இன்டர்செக்ஷன் ஆகிற இடம் வந்து ஒன்றும் கிடையாது, அது வந்து சிம்பிளா வந்து என்ன சொல்லுவாங்க, நோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ ஆர் மோர் பிரான்ச்சஸ் இன் எனி நெட்வொர்க் இஸ் நோன் அஸ் நோடு. நோடு தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்.
in a RLC circuit inductance value கொடுத்திருக்காங்க. inductance value என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 20 millihenry கொடுத்திருக்காங்க. and capacitance value வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 200 microfarad கொடுத்திருக்காங்க. சோ என்ன கேட்டிருக்காங்கன்னா find the resonant frequency ன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் ஃபார்முலா தான் இதுக்கு. சோ ஃபார்முலா வந்து என்னன்னா 1 omega equal to 1 by root LCன்றது கரெக்டான ஃபார்முலா. யூனிட் வந்து radian per second. சோ LNC வேல்யூ இருக்கு, சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சோ omega equal to 1 by root of 20 into 10 power minus 3 மில்லிக்கு வந்து 10 power minus 3. so and C capacitance வந்து 200 into 10 power minus 6 மைக்ரோக்கு வந்து 10 power minus 6. so substitute பண்ணீங்கன்னா so சிம்பிளா வந்து இந்த 10 அந்த zeros எல்லாம் கேன்சல் பண்ணுங்க. முதல்ல இங்க வந்து 3 0 இருக்கு, இங்க 10 power minus 3 இருக்கு. so அது எல்லாமே கேன்சல்டு. so இது எல்லாமே கேன்சல்டு. so next பாத்தீங்கன்னா 2 into 10 power minus 6 அது சிம்பிளா என்ன பண்ணலாம்னா 2 into 2 into 10 power minus 6 சிம்பிளா வந்து 2 into 10 power minus 3 இந்த மாதிரி கிடைக்கும். so ஒமேகா வந்து இதுதான். so 10 power minus 3 வந்து உனக்கு 1000 by 2. so 10 power minus 3 ன்றது மேல போய்டும், அதாவது 10 power 3 ஆயிடும். 10 power 3 தான் 1000 by 2 that is equal to 500 radian per second ன்றது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन, the current flowing through 1 ohm resistor between B and E in the circuit shown below is அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் அதாவது நான் சர்க்யூட் வரையாம இருக்கேன், இதுக்கும் சர்க்யூட் வரையறேன், சர்க்யூட் வரைஞ்சிடுறேன், அதுக்கப்புறம் சால்வ் பண்ணலாம். சோ சிம்பிளா பாத்தீங்கன்னா F இந்த மாதிரி வந்து நோட ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா current flowing through the 1 ohm resistor connected between B and E. so B க்கும் E க்கும் கனெக்ட் பண்ணிருக்க இடத்துல அந்த கரண்ட் எவ்வளோ, சோ இங்க போற கரண்ட் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ சிம்பிளா நம்ம பார்த்த உடனே கூட சொல்ல முடியும் இந்த क्वेश्चन. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க ஆக்சுவலா 1 ஆம்பியர் இங்க ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இது வந்து என்ன மெத்தட்ல சால்வ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கேசிஎல் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லால சால்வ் பண்ணலாம். அதாவது சம் ஆஃப் த இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த அவுட் கோயிங் கரண்ட் அந்த மாதிரி சொல்லலாம். இல்ல அட் எ நோட் the incoming current அதாவது sum of the incoming current and outgoing current is equal to 0 அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ ரெண்டு விதமாவும் சொல்ல முடியும் கேசிஎல். சோ இப்போ சிம்பிளா வந்து நம்ம incoming current is equal to the outgoing current ஃபார்மேட்ல எடுத்துட்டு போனா கூட கரெக்ட் தான். சரியா? ஆக்சுவலா இங்க 1 ஆம்பியர் போகுது. சோ இந்த 1 ஆம்பியர் இங்க வரைக்குமே 1 ஆம்பியர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா இங்க ரெண்டு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல. சோ ரெண்டு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கறனால சோ இங்கேயும் வந்து சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆயிருக்கும். சோ இங்க பாருங்க, இங்க ஐன்ற ஒரு கரண்ட் வந்திருந்தா இங்க இங்க ஐன்ற கரண்ட் வந்திருந்தா இங்கேயும் ஐ தான் கரண்ட் வந்திருக்க முடியும். ஏன்னா வந்து இது ஆக்சுவலா இது parallel branches as well as இங்க வந்து சேம் வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இன் கேஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மாத்திருந்தாங்கன்னா கரண்ட் வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கலாம். இங்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மாறல, சோ அதனால கரண்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. சோ இங்க ஐ தான். சோ ஆக்சுவலா இப்போ சிம்பிளா என்ன சொல்லலாம், இது இந்த இடம் ஐ வச்சிருக்கேன், இதுவும் ஐன்னு வச்சிருக்கோம். சோ இது ரெண்டுமே அவுட் கோயிங். சோ இன்கமிங் வந்து இப்படி தான். சோ அப்போ வந்து என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அது 2i இருக்கும். சோ இந்த இடம் வந்து 2i. சோ 2i யோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 1 ஆம்பியர். 2i ஈக்குவல் டு 1 ஆம்பியர். சோ i ஈக்குவல் டு 1 by 2. சோ சிம்பிளா வந்து சொல்ல முடியும். இந்த மாதிரி சிம்பிளா 1 by 2 ஆம்பியர், அதாவது 0.5 ஆம்பியர் வந்து கரெக்டான ஆன்சர். நீங்க இல்லைன்னா கேசிஎல் இல்ல நோடல் அனாலிசிஸ் என்ன வேணா ட்ரை பண்ணலாம். பட் வந்து என்ன இதுல வந்து சிம்பிளா பார்த்த உடனே சொல்ற மாதிரி இருக்கனால அப்படியே சொல்லிட்டேன். சரியா? So next அடுத்த question, for the two port network shown in the figure the Z matrix is given by அப்படி கேட்டிருக்காங்க. Z matrix பத்தி கேட்டிருக்காங்க. two port network வந்து given two port network வந்து கொடுத்திருக்காங்க. two port networkல Z matrix கேட்டிருக்காங்க. so இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா Z1 இது வந்து Z2. so இங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு V1 and V2 கரண்ட் டைரக்ஷன் மட்டும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க வந்து I1, இங்க வந்து I2 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ டூ போர்ட் நெட்வொர்க் இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் டூ போர்ட் நெட்வொர்க் வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ V1 equal to Z11 I1 plus Z12 I2, V2 equal to Z21 I1 plus Z22 I2 இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, சோ இந்த போர்ட்ல வந்து கேவிஎல் அப்ளை பண்ணலாம். கேவிஎல் அப்ளை பண்ணீங்கன்னா சோ இந்த இடத்துல கேவிஎல் அப்ளை பண்ணுவோம். இந்த லூப்பா கன்சிடர் பண்ணி கேவிஎல் அப்ளை பண்ணுவோம். சோ அப்ப சிம்பிளா என்ன வரும்னா V1 is equal to I1 plus I2 அதாவது இங்க ஃப்ளோர கரண்ட் I1, இங்க ஃப்ளோர கரண்ட் I2. சோ மொத்தமா பாத்தீங்கன்னா I1 plus I2 into Z1 தான் V1 இருக்க முடியும். சரியா? இது வந்து பிளஸ் மைனஸ். So similarly, so இப்ப இதை எப்படி எழுத முடியும்னு பாத்தீங்கன்னா V1 equal to I1 Z1 plus I2 Z2. so next இந்த இடத்துல ஒரு KVL அப்ளை பண்ணுவோம். so செகண்ட் லூப், இந்த ஃபர்ஸ்ட் லூப் இல்ல செகண்ட் லூப்ல KVL அப்ளை பண்ணுவோம். so அதுக்கு வந்து V2 வந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா V2 equal to so ஃபர்ஸ்ட் வந்து V2 இருக்குல்ல, V2க்கு வந்து என்னன்னா Z2 I2. சரியா? Z2 I2 எழுதியாச்சு. so அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த I1 வரும் I2 வரும். அந்த வேல்யூ பாத்தீங்கன்னா Z1 எழுதிட்டேன். so ஃபர்ஸ்ட் வந்து I1 Z1 வந்துரும்.
I2 Z2 வந்துரும் and I2 Z1 வரும். ஸோ I2 Z1 வரும். ஸோ ஃபைனலாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா I1 Z1 பிளஸ் Z1 பிளஸ் Z2 இன்ட்டு I2ன்ற மாதிரி வரும். ஸோ இந்த ஆக்சுவலாக இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, இந்த மொத்தம் 4 ஈக்குவேஷன்ஸ் ஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 1, நம்பர் 2 அண்ட் நம்பர் 3 தேர்ட் ஈக்குவேஷன், இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். எல்லாத்தையும் கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 and 3 கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு Z1 எல்லாமே Z11 Z12 கிடைச்சிரும். ஸோ இப்போ Z11 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா Z11 வந்து Z1 சிம்பிளா என்ன சொல்லலாம்னா Z11 வந்து Z1 அண்ட் Z12 வந்து அதுவும் Z1, Z21 வந்து Z1 அண்ட் Z22 வந்து Z1 plus Z2. ஸோ இது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதணும். மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல இதுதான் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட். சைடில் எழுதணும் Z11 Z12 Z21 and Z22. ஸோ இந்த மாதிரி எழுதுனா போதும். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 Z1 இருக்கு. ஸோ சிம்பிளா பார்த்தோன்னே சொல்லலாம் 3 Z1. ஸோ இந்த இடம் 3 Z1 அண்ட் இந்த லாஸ்ட் வந்து Z2 plus Z2. ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 9th கொஸ்டின் வந்து என்னன்னா type 1 system means that the open loop transfer function has a number of integrations equal to. ஸோ டைப்ன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சால் நான் என்ன சொல்லுவேன்னா நம்பர் ஆஃப் ஓப்பன் லூப் போல்ஸ் அட் ஆரிஜின் சொல்லுவேன். டைப்னா அதான் சொல்லுவேன். டைப் ஆஃப் சிஸ்டம் இஸ் டிஃபரண்ட் நம்பர் ஆஃப் ஓப்பன் லூப் போல்ஸ் அட் ஆரிஜின். ஸோ டைப் வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைப் வந்து 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு போல், அதாவது G of S H of S வந்து என்னன்னா 1/Sன்னு இருக்கும். ஜஸ்ட் 1/Sன்றது ஒன்றும் கிடையாது, அது வந்து இன்டகிரேட்டர்ன்ற ஒரு விஷயம் சொல்லலாம். அது வந்து இன்டகிரேட்டர், அதாவது இப்போ என்ன சொல்லலாம்னா ஒரு இன்டெகிரேஷன் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் இன்டெகிரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெகிரேஷன்ஸ் அவ்வளவுதான். 1ன்றது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த Z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எ பீரியாடிக் சீக்வன்ஸ் X of n இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. 1 0 -3 1. ஸோ ஆக்சுவலா இது பீரியாடிக் சீக்வன்ஸ் சொல்லிட்டாங்க. பீரியாடிக் சீக்வன்ஸ் இது ரிப்பீட் ஆகுன்ற ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பீரியாடிக் சீக்வன்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து X of Z எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா X of Z ஈக்குவல் டு X1 of Z X1 of Z divided by 1 minus Z power minus n என்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இங்க n ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 4, n ஓட வேல்யூ வந்து 4 and x1 of z எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா அந்த z டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா வச்சு தான். ஸோ z டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா வந்து z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x of n is equal to x of z, that is equal to summation n equal to 0 to n equal 0 to infinity x of n z power minus n, summation n equal 0 to infinity x of n z power minus n. ஸோ இதான் விஷயம். ஸோ இந்த ஃபார்முலால இருந்து n 0 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா x of n x of 0 z power 0. ஸோ x of 0 வந்து 1. ஸோ 1 z power 0 plus 0 z power minus 1 plus minus 3 z power minus 2 plus 1 z power minus 3. ஸோ இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ சிம்பிளா என்ன சொல்லலாம்னா anything power 0 1. ஸோ 1 minus 3 z power minus 2 plus z power minus 3ன்றது வந்து x1 of z இருக்கும். ஸோ x1 of z by 1 minus z power minus n இல்ல, என்னோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 தான் இருக்கு. அதுக்கப்புறம் அது ரிப்பீட் ஆகும். ஸோ என்னோட வேல்யூ வந்து 4. ஸோ z power minus 4, அதாவது x of z is equal to இந்த வேல்யூ எழுதுங்க 1 minus 3 z power minus 2 plus z power minus 3 divided by 1 minus z power minus 4 is the answer. ஸோ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டி வந்து கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் டி வந்து மேட்ச் ஆகுது. சரியா? ஸோ இதான் விஷயம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 MCQ பார்த்துருக்கோம். இந்த 10 MCQ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான MCQ. ஸோ நீங்க சால்வ் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். இந்த கொஸ்டின்ஸ் வந்து முதல்ல இந்த வீடியோஸ் பாருங்க. அதுக்கப்புறம் இதே சம்ஸை வந்து திரும்பவும் சால்வ் பண்ண பாருங்க. சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து திரும்பவும் வந்து எப்படி ப்ரொசீட் பண்றது, சம்ஸ் எப்படி ப்ரொசீட் பண்றதுன்ற ஒரு விஷயமே தெரியும். நிறைய சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ கான்செப்ட் படிங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் MCQ சால்வ் பண்ணுங்க. ஒரு சில கான்செப்ட் வந்து மெமரி பேஸ்ட் கான்செப்ட் இருக்கும், அதையும் வந்து ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி? Dear viewers, if you like this video, then please hit the like button, and if you want more videos like this, then subscribe to my channel, Dyson Ramakrishnan. I thank you all the learners, those who are watching and learning through my videos. Thank you all. Thank you once again.